ஹலோ ஹேக்ஸ்பாட் யூசர்ஸ். நம்ம அந்த சீரீஸில் பேசிக்ஸ் லினக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கோ கமாண்ட். எக்கோ கமாண்ட் நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா அதே அப்படியே பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம பென்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்கோ எப்படி எக்கோ அடிக்கிற மாதிரி அதே மாதிரி தான் ஒரு சொன்னால் திருப்பி அதே சொல்கிறது தான் எக்கோ. சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் பைத்தான் அதெல்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். பைத்தான் C++, இந்த மாதிரி படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். பைத்தான் எடுத்துக்கிட்டோன்னா பிரிண்ட் அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அது அப்போ பிரிண்ட் ஆகும் நம்ம அப்படியே. அதே மாதிரி சியில் எடுத்துக்கிட்டோன்னா printf இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் இது ஒன்று மாறும். இது வந்து செல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவோம். நம்ம செல் ஸ்கிரிப்டிங்கில் இது வந்து நம்ம எக்கோ யூஸ் பண்ணுவோம். பேஷில் எக்கோன்னு கொடுத்து இப்போ ஹேன்னு கொடுத்தோன்னா அப்படியே நமக்கு அது எக்கோ அடிக்கும். திருப்பியும் நமக்கு பிரிண்ட் ஆகும். சிம்பிள், அவ்வளோதான். இதில் நம்ம டபுள் கோட் சரவுண்ட் பண்ணோன்னா அதே ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் நம்ம ஒரு வேரியபிள் நம்ம செட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் இங்கே நேம்னு கொடுத்து நேம் இஸ் ஈக்குவல் டு ஹேக்ஸ்பாட் இங்கே கொடுக்குறேன். நேம்னு கொடுத்து இது வந்து வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு கேப்பிடாதீங்க, டபுள் கோட் சரவுண்ட் பண்ணி இங்கே ஹேக்ஸ்பாட்னு கொடுத்துக்கணும். என்ட்ரு கொடுத்தோன்னா எதுவுமே ஆகாது. ஏன்னா அது வந்து செட் பண்ணுது ஒரு வேரியபிள். இப்போ நேம்னா ஹேக்ஸ்பாட்னு அது வந்து செட் பண்ணுது. இப்போ நம்ம எக்கோ கொடுத்து நம்ம டாலர் சிம்பல் கொடுத்து ஸ்பேஸ் விடாதீங்க, நேம்னு கொடுத்தா ஹேக்ஸ்பாட்னு வரும். இன்னொன்று நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த நம்ம வேரியபிள் செட் பண்ணுறதுனா இந்த டெர்மினலுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி எக்கோ டாலர் நேம்னு கொடுத்தா வராது. ஏன்னா நம்ம இங்கே வந்து இந்த டெர்மினலுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இதுக்கு மட்டும்தான் இது அசைன் ஆகிருக்கு. இது வந்து அசைன் ஆகலை, அதனால் நமக்கு எதுவும் காட்டலை. நம்ம அசைன் பண்ணனால ஹேக்ஸ்பாட்னு காட்டுது. இப்போ நம்ம இதே நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் இங்கே எக்கோன்னு கொடுத்து மை நேம் இஸ்ன்னு கொடுத்து நேம்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், மை நேம் இஸ் ஹேக்ஸ்பாட். இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்குது, இதே திருப்பி யூஸ் பண்ணுறோன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சின்ன ஐடியா எப்படி கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம நிறைய டூல் பார்த்துருக்கோம். இதிலே நம்ம ஒரு டூல் எடுத்துக்கோமே, இதில் நம்ம ஸ்பைடர் ஃபோட் இந்த மாதிரி. இப்போ நம்ம மாஸ்க் என்ன எடுத்துக்கிட்டோன்னா டூல்னு கொடுக்குறேன். டூல் இஸ் ஈக்குவல் டு மாஸ்கேன் என்ட்ரு கொடுத்தோன்னா இப்போ நமக்கு வெறும் டூல் கொடுத்தா போதும். நமக்கு டாலர் டூல் பாருங்கள் லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேஷ் ஸ்கிரிப்டிங்கில் இது நிறைய யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி எக்கோ கமாண்ட். அடுத்து நம்ம வேரியபிள் செட் பண்ணுறதுனா பேஷ் ஸ்கிரிப்டிங்கில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இது நம்ம பேசிக்காக பார்க்குறதுனால இது நமக்கு இப்போதைக்கு இது போதும். நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் நம்ம கேப் விடணும்னா, ஒரு டேப் ஸ்பேஸ் விடணும்னா, இப்போ நான் இங்கே எக்கோ கொடுக்குறேன். எக்கோ மை நேம் இஸ் இதிலே கொடுத்து -e கொடுக்குறேன்.
-e இங்கே கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா எதுவும் காட்டாது. ஏன்னா இங்கே பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி நம்ம பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறனால இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்போயும் நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி எப்போயும் போல் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு லைன் கீழே பிரிண்ட் ஆகும். இதே நம்ம இன்னொரு புது லைனில் க்ரியேட் பண்ணோம்னா ஐஃபன் இந்த மாதிரி /n கொடுத்து நம்ம கொடுத்தோன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், மை நேம் இஸ் எக்ஸ்போர்ட். /n எப்படி சொல்லலாம்னா நியூ லைன் கூட சொல்லலாம். இப்போ நான் இங்கே வேறு கொடுக்குறேன், மை பிசின்னு இங்கே கொடுக்குறேன். என்று கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், மை அதுக்கு கீழே பிசி. இங்கே கேப் விடாதீங்க. கேப் விட்டால் உங்களுக்கு வராது. கேப் விடாமல் யூஸ் பண்ணுங்கள். கேப் விட்டால் இன்னொன்று வரும், ஆனால் உங்களுக்கு நீங்கள் கேப் விடாமல் யூஸ் பண்ணி பழகுங்க. அதே உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம எக்கோ கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பேசிக்காக பார்த்துருக்கோம் எக்கோ கமெண்ட். பேஸ்கிரிப்டையும் பார்க்குறப்ப நிறைய பார்க்கலாம். பேஸ்கிரிப்டையும் பார்த்தோன்னா